திருச்சி வேலுசாமி சார், முதலமைச்சருடைய இந்த குற்றச்சாட்டு அதிமுக ஆட்சியில் நடந்தது, ஏன் மேல்முறையீட்டுக்கெல்லாம் போறாங்க? திமுக ஏன் மேல்முறையீட்டுக்கு போகுது? மாட்டினா அதிமுக தானே மாட்ட போகுது. உங்கள் தலைப்புல டாஸ்மார்க் முறைகேடு நடந்தது. என்னுடைய கணக்கு, என்னுடைய உறுதியான தெளிவான சொல்றது, டாஸ்மார்க் என்பதே முறைகேடு. நான் அவனை பார்த்து கேட்குறேங்க, என் கருத்தை விட்டுருங்க, உங்க கருத்தை விட்டுருங்க, எல்லார் கருத்தையும் விட்டுருங்க. டாஸ்மார்க் கடையில் பாட்டில் வாங்குறீங்கல்ல, அதில் 2 வரி இருக்கும் பாருங்க. மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அதிமுக மது விற்கிற போது இருந்துச்சு, திமுக மது விற்கிற போது இருந்துச்சு. சரியா? காந்தி சொல்றதை கேட்க வேணாம், காமராஜ் சொல்றதை கேட்க வேணாம். அவங்களுடைய முன்னணி தலைவர் அண்ணா தானே. அவர் 67 ஆட்சிக்கு வந்தபோது பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு சொன்ன நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் கேட்கிறார், மதுக்கடைகளை திறந்தா வருமானம் வருமே, நீங்க ஏன் திறந்து விடலான்னு. அது அவர் சொன்னது. எங்களை எல்லாம் விட்டுருங்க. மதுக்கடைகள் மீது வருகிற வருமானம் என்பது குஷ்டரோயின் கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம். அதை நக்கி சாப்பிடுகின்ற ஈன ஜென்மம் நான் இல்லைன்னு சொன்னார். சரி, இன்னைக்கு வாங்க, முதலமைச்சர் என்ன சொல்றாரு? உங்க டிவியில விளம்பரம் வந்துச்சா? மதுவின் பாதைக்கு போகாதீர்கள் என்று தந்தையின் ஸ்தானத்திலிருந்து நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுது? மதுவே மனித குலத்துக்கு எதிரானது. அதைத்தான் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மது உள்ளே போயின் மதி வெளியே போகும். யாத சொன்னா கண்ணதாசனுடவா? அவர் குடியில மூழ்கினவர். அவர் சினிமா பாடல 2 வரி சொன்னார். நானும் குடித்திருக்கேன், குடித்தாரை பார்த்திருக்கிறேன், சொந்த புத்தி ஏதுமில்லை உலகிலே, ஒரு நாய் கூட மதிப்பதில்லை தெருவிலே. இதனால் அழிந்து, நான் இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு சொல்ல வேணாம்னு நினைச்சாலும் வேற வழியில் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நான் சிறுவனாக இருக்கிற போது தெருவுக்கு தெரும்பு விளம்பரம் இருக்கும். அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம், 3க்கு பிறகு எப்போது வேண்டாம். கொஞ்ச நாள் கழிச்சு வந்துச்சு, நாம் இருவர் நமக்கு இருவர். இன்னும் கொஞ்ச நாள் வந்தது, எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை, நமக்கேன் குழந்தைன்னு. இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுங்களா? கருத்தரித்தல் மையம் தான் ஊருக்கு இருக்கு. இதற்கு மூல காரணமே இந்த மதுக்கடைகள் என்பதை தேவையில்லை தான். அதுவும் தமிழ்மணி சொன்னாரு, மது தேவையில்லை. ஆனா அதுக்குள்ள நடந்த இந்த ஊழல்கள் அடிப்படையே தப்புங்கிற என்ன ஊழல்? மதுக்கடை திறந்த 2 ஆட்சியுமே கேவலமான ஆட்சி. தமிழ்நாட்டில் அடுத்த தலைவரே வீணா போச்சு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்தியாவிலேயே அதிகமான இளவதைகள் இருப்பது தமிழ்நாடு சொல்றாங்க. எதற்காக? இந்த மதுக்கடைக்காக தான் காரணம். ஆண்கள் இறந்து போறீங்க. 15 வயசு பையன் குடிக்காதவன்ல. நீங்க கிராமத்துல போய் பாருங்க, டாஸ்மாக் கடையில பொம்பளைங்க போய் இங்க லைன்ல நின்னு வாங்குறாங்க. இந்த கொடுமை எங்கே போய் நிக்குது? வெட்கத்தை விட்டு சொல்றேன். எனக்கு வயசுக்கு வந்த 2 பேத்திகள் இருக்காங்க, அதையும் வச்சு சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய அண்மை என்பது 40 to 50 வரை தான் தேவை. அதுக்கு முன்னால எத்தனை குழந்தை பிறந்தாலும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மதுக்கடையின் காரணமாக 40 வயதில் அந்த பெண் வருகிற போது அவருடைய கணவன் உயிரோடு இருப்பதே பாதி இல்ல, மீதி இருந்தாலும் அவன் தாம்பியத்து உறவுக்கு லாயக்கு இல்லாமல் போயிட்டான். எல்லா கிரைமுக்கு மூல காரணம் இதுதான். இந்த பாழாய் போன மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். அரசியல் எல்லாத்தையும் மறந்து ஆட்சியாளர்கள், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டிய நேரத்தில் போய் இதுல என்ன மேஷரசமம் பார்க்கிறது? அந்த ஆட்சியில் உள்ளா, இந்த ஆட்சியில் உள்ளா, எல்லாமே ஊழல் தான். சரி, அப்போ ஏன் சார் முதலமைச்சர் நான் அப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாண்டை இன்னைக்கு இப்போ எடுக்கிறார்? ஏன் அப்பா, நான் அப்பாவா இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு மது குடிக்குன்னு சொல்ல மாட்டேங்க. உண்மையிலேயே அவர் சொன்னார் என்றால் மதுக்கடையில மூடிட்டு சொல்லட்டும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஏன் சொல்றத வேண்டாம். உங்க தலைவர் அண்ணா சொன்னார், மதுக்கடையின் வாயிலாக வருகின்ற வருமானம் என்பது குஷ்டரோயின் கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம், அதை நக்கி தின்கிற ஈனப்பிறவி நான் இல்லைன்னு சொன்னார். அதையாவது கேளுங்க. சரி சார், ஊழல் நடந்து அதிமுக ஆட்சியில தான் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு முதலமைச்சர் நகர்ந்து போறாரு. நீங்க பிரதான கூட்டணி கட்சியா இருக்கீங்க. அந்த அரசியலா பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிக்கணும், இது அரசியல் பிரச்சனை அல்ல. எதிர்கால சந்ததியே வீணா போயிட்டு இருக்கு. மது எவ்வளவு வெட்கத்தை விட்டு ஒண்ணு சொல்றேன் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பத்திரிகையில வந்துச்சு. மதுரையில ஒரு வட இந்திய ஐபிஎஸ் ஆபீசர், அவர் பேர் அஸ்ரா கர்கன். அவருக்கு முன்னால ஒரு தாயும் மகளும் வர்றாங்க. வந்த உடனே என்னன்னு கேட்கிறாரு, நாங்கள் ஒரு கொலையை செஞ்சிட்டோங்கிறாங்க. யாரைன்னு கேட்டோடனே அம்மா சொல்லுது என்னுடைய கணவன், பொண்ணு சொல்லுது எங்க அப்பாவன்னு. அதிர்ச்சியில போய் என்னன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது அழுது கொண்டே, என் கணவனுக்கு குடிப்பழக்கம், தினம் குடிச்சிட்டு வருவாரு, எதையாவது பேசுவாரு. நேற்று வருகிற போது
என் கண்களுக்கு முன்னாலே வயதுக்கு வந்த 18 வயது என் பெண் பிள்ளைய அவருடைய மகனையே வன்புணர்வுக்கு முயற்சி பண்ணாரு. நாங்கள் தடுத்து பார்த்தோம், முடியல, வேற வழியே இல்ல, 2 பேரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணோம். அந்த நேர்மையான மனசாட்சி உள்ள அந்த அஸ்ராக்கர் அவர்கள் மீது வழக்கும் பதிந்து 2 பேருக்கு தன்னுடைய சொந்த ஜாமீன் விட்டு போனாரு. இது ஒன்றுதான் வெளியே சொல்ல முடிஞ்சது இல்ல. தமிழ்நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான இடத்துல இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே மதுவே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க முயற்சி செய்யணுமே ஒழிய இதுல கிழக்கு மேற்கு பார்ப்பது வீணானது. அது எதிர்கால சம்பதியை காப்பாற்றல. மது கொடுமையானது, அதே போன்று ஊழலும் கொடுமையானது தானே. அது இன்னொரு வர்க்கத்தை, மது குடிக்காதவர்களையும் அது கெடுக்கக்கூடியது இல்ல ஊழல். ஏங்க மதுல ஊழலை பத்தி பேசுறீங்க, மதுவே ஊழல் சொல்லிட்டேன். அதையே மதுவே வேணாம்னு சொன்னதை விட்டுட்டு அதை விட்டு அதான் நாசுக்கா சொல்றேன் ஒழிய ஆழமா சொன்னா இன்னும் வருத்தமா இருக்கும். நான் ஒண்ணு உண்மையை சொல்லட்டுங்களா? எங்க ஊர்ல நடந்தது. ஒரு நாள் இரவு 30 வருஷத்துக்கு முன்னால இரவு 12 மணி 1 மணி போல மாடியில படுத்துக்கு ஒரு சத்தம் வருது. எனக்கு தெரிந்த ஒரு அம்மையாருடைய குரல். நான் அலறி அடிச்சுட்டு ஓடுறேன் பழக்க தெருவுக்கு. தெருவில் ஒரு மூலையில உட்கார்ந்து தலையிலையா அடிச்சுக்கிட்டு அழுகுது. திரும்பி பார்க்கிறேன், தொலைவில் தள்ளி தள்ளி ஒரு 5-6 பேர் நிக்கிறாங்க. அத்தை முறை எனக்கு வேணும். என்ன அத்தைன்னு சொல்ல வெக்கத்தை விட்டு சொல்றாங்க. ஐயோ ஏன்பா சொல்ற, இந்த கன்றாவிக்கு நான் செத்து போலான்னு சொல்லுது. திரும்பி பார்க்கிறேன், என் வயது ஒத்த அவருடைய மகன் போதையில அம்மாவை கையை பிடிச்சிருக்கிறான் வாடின்னு. அவனை அடித்தே. அப்போது அந்த அம்மா சொல்லுது, தம்பி வேணாப்பா அவன் செத்து போகணும். இந்த கன்றாவி காட்சிகள் நாடு முழுக்க நடக்கிறத புரிஞ்சுக்கிட்டா எந்த ஆட்சியும் பணத்துக்காக இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அது செய்யக்கூடாது. அதான் என்னுடைய இல்ல, அதை தடுக்கிறதுக்கு தான் அமலாக்கத்துறை இதெல்லாம். அமலாக்கத்துறையா? எங்க மதுவை தடுக்கிறதுக்கு அமலாக்கத்துறை எங்க வந்துச்சு? அதுல நடக்கிற ஊழல்கள் இன்னைக்கு ஊழலை பத்தி மட்டும் மது வேண்டாம் தான், மது வேண்டாம் உயிரோட இருக்கணும். இப்ப சிஸ்டமேட்டிக்கா அதை கொண்டு வந்துட்டாங்க. இல்ல, இத சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துட்டாங்க. மது ஒழிக்கணும் அப்படிங்கறது நான் என்ன கேக்குறேன்னா, சிஸ்டமேட்டிக்கா யார் கொண்டு வந்தா? அரசு. அத நீங்க எல்லாம் நாளைக்கு விபச்சாரத்தை சட்ட ரீதியா ஆக்கிடுவீங்களா? திருட்டையும் சட்ட ரீதியா ஆக்கிடுவீங்களா? இதெல்லாம் கூடாதுன்னாக்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சட்ட ரீதியா ஆக்கிட்டாங்கிறது நியாயப்படுத்த எலிச்சாமி சார், நீங்க அதிமுக ஆட்சி இவங்களை கை காட்டுது, திமுக ஆட்சி அதிமுக கை காட்டுது, உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லுது, உயர் நீதிமன்றம் ஒன்று சொல்லுது, எல்லா கூட்டணி ஆட்சியிலும் காங்கிரஸ் கட்சி இருக்குது. அண்ணா அழுகணும் கேட்டாரு, 2 பேரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்க தெரியறதா? நான் அழுகிறேன். ஆளுங்கட்சி அதிமுக இருந்தானே திமுக இருந்தானே தடுக்கக்கூடிய இடத்துல தான் சார் சொல்ல விடுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். இந்த 2 பேரும் செய்யறாங்க. நாட்டு மக்கள் கோடிக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. யாருங்க கேட்கறது? யாராவது ஒருத்தர் சொல்லித்தானே ஆகணும். இதை எதிர்த்து நீங்களும் நானும் கட்சியே கிடையாது. அடுத்த தலைமுறை யோசித்தால் இதை எதிர்த்து போராட வேண்டியது. அடிமை இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடிய காந்தி அதற்கு இணையாக மது கூடாது என்பதையும் போராடினார். அப்படிப்பட்ட உணர்வோடு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதிமுக திமுக ஒரு ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி இருந்து அது இந்த மதுக்கடை கொண்டு வந்தாலும் அதையும் நான் இருப்பேன். சார், உண்மையாகவே உங்களுடைய ஆதங்கம், இந்த சமூக அக்கறையோடு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியுது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது கூட அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு டேஞ்சரஸான 2 ஆட்சியிலையும் நடக்குதுங்க. இதாங்க உண்மை. நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது. இது நீடித்தால் இது என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடியா? 2 ஆட்சியிலையும் ஒரே மந்திரி, அதுக்கு அந்த ஆட்சியிலே மந்திரியா இருந்தார், இந்த ஆட்சியில் இருந்தார். இது எங்க இந்திரன் மாறினாலும் இந்திராணிகள் மாறுவதில்லை. சரி, இப்போ திமுக அதிமுக ஆட்சியில் நடந்துன்னு அவங்க மேல குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு தாங்கள் நல்லவர்கள் அப்படின்னு நகர பாக்குறாங்களா? வேற நான் என்ன பண்ண, பைபிள்ல வர வாசகத்தை சொல்லணும். ஏ மாயக்காரா, உன் கண்ணில் இருக்கிற துரும்பை உத்தரத்தை எடுத்து போட்டு விட்டு நண்பருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட முயற்சி செய்யணும். 2 பேரும் மாத்தி மாத்தி அதுதான் சொல்லணும். இவர் அவரை சொல்றாரு, அவர் இவரை சொல்றாரு, நான் சொல்றேன், 2 பேரும் தப்புன்றாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார்.